பக்கரை விசித்திரமணி பொற்கல்லனையிட்ட நடை பற்றியலும் பக்கரை விசித்திரமணி பொற்கல்லனையிட்ட நடை பகுபமலத்தோடையும் அக்குமடு பட்டொழிய பகுபமலத்தோடையும் அக்குமடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை அடிவேலோ பகுபமலத்தோடையும் அக்குமடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை படிவேலோ மிகரும் மறிக்கவாறு குகுணமுற கைதலே கடியும் முத்திய வந்தோளும் மிகரும் மறிக்கவாறு குகுணமுற கைதலே கடியும் முத்திய செய்வதிலும் வைத்துய திருமொழிபமோடு செப்பனையின கருணை மறவேனே செய்வதிலும் வைத்துய திருமொழிபமோடு செப்பனையின கருணை மறவேனே கவரை நகலிக சக்கரை பருப்புடனைய பொறிய வன்றுவரை பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழவிழி பல்வகை தனி மூலமும் கவரை நகலிக சக்கரை பருப்புடனைய பொறிய வன்றுவரை பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழவிழி பல்வகை தனி மூலமும் கடிசு கடலை பட்டணமென கொள்ளொரு சமத்தனென்னும் அருளாய் கர்ப்பகுடில சடில விற்பரவர பரருள் தகமறுப்புடைய பெருமாளே கடிசு கடல் பட்டணமென கொள்ளொரு சமத்தனென்னும் அருளாய் கர்ப்பகுடில சடில விற்பரவர பரருள் தகமறுப்புடைய பெருமாளே பலியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு ஜபலையன கருணை மறவேலே இதகமருங்குடை பெருமாளே முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அருளை பெற்ற அடியவர்கள் பலர் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்திருக்கின்றனர். அவர்கள் எல்லோரும் முருகனிடத்திலே பிரணவ உபதேசம் பெற்றதாக வரலாறுகள் இல்லை. மூவர் மட்டுமே நேரடியாக பிரணவ உபதேசம் பெற்றனர். முதலாம் அவர் சிவபெருமானே. தந்தைக்கு உபதேசம் செய்த காரணத்தால் அவர் தகப்பன் சுவாமி என்றும் சுவாமிநாதன் என்றும் பெயர் பெறுகிறார். முத்தமிழுக்கும் இலக்கணம் வகுத்த அகத்திய மகாமுனிவர் முருகப்பெருமானிடத்திலே பிரணவ உபதேசம் பெற்ற இரண்டாவது அடியவராக வருகின்றார். அருணகிரிநாத சுவாமிகள் இந்த வரிசையிலே மூன்றாம் அடியவராக இடம்பெறுகின்றார். மணிவாசகப் பெருமான் சிவபெருமானிடத்திலே குருந்த மரத்தடியிலே பிரணவ உபதேசம் பெற்றதாக திருவாசகத்திலே நமக்கு அகச்சான்று கிடைக்கின்றது. ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே என்று அச்சோ பதிகத்திலே பேசுகின்றார். அதே போன்று இங்கே அருணகிரியாருக்கு பிரணவ உபதேசம் முருகப்பெருமானே அருளினார். திருவண்ணாமலையில் அவதாரம் செய்த காரணத்தினால் பெற்றோர்கள் அவருக்கு அந்த தலத்து பெயரான அருணகிரி என்ற நாமத்தை சூட்டினார்கள். பின்பு முருகனின் அருளை பெற்று அருணகிரி நாதர் என்ற சிறப்பை பெற்றார். சைவ இலக்கியங்கள் கணக்கிலடங்காமல் இருக்கின்றன.
அவற்றில் அருணகிரியாரின் நூல்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. முருகப்பெருமானின் புகழை சங்க காலத்திலே வாழ்ந்த பெரும்புலவராகிய நக்கீரதேவநாயனார் சங்கத்தமிழிலே பாடினார். கச்சியப்ப சிவாச்சாரியார் புராணத்தமிழிலே பாடினார். பகழிக்கூத்தர், குமரகுருவர சுவாமிகள் போன்றோர் பிள்ளைத்தமிழிலே முருகப்பெருமானை பாடினார்கள். வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் வண்ணத்தமிழிலே பாடினார். அண்ணாமலையடியார் போன்றோர் காவடி தமிழிலே பாடினார்கள். ஆனால் அருணகிரியாரோ சந்தத்தமிழிலே பாடி முருகனின் நெஞ்சத்தில் இடம் பிடித்தார். அருணகிரியார் பாடிய நூல்களின் எண்ணிக்கை 6 என்று கூறலாம். அவை திருப்புகழ், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திருவகுப்பு, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி என்பன. அருணகிரியாரின் புகழை அவருக்கு பின்னால் வந்த ஞானிகள் யாரும் பாடாமல் இருந்ததில்லை. மகா ஞானியாகிய தாய்மான சுவாமிகள் அவரை இவ்வாறு புகழ்கிறார். ஐயா அருணகிரி அப்பா, உன்னை போல் மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார் என்று கேட்பார். தமிழ்நாட்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த புலவர்களை ஒரு தமிழ் புலவர் பாராட்டிய தனி பாடல் ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பாடலில் அருணகிரியாரை கருணைக்கு அருணகிரி என்று பாராட்டுகின்றார். அந்த பாடலை இப்போது பார்ப்போம். காசுக்கு கம்பன், கருணைக்கு அருணகிரி, ஆசுக்கு காலமுகில் அவனே, தேசு பெறும் ஊழுக்கு கூத்தன், உவக்க புகழேந்தி, கூழுக்கு இங்கு அவ்வை எனக் கூறு என்பது அந்த பாடல். அந்த புகழ் மாலையிலே இடம்பெற்ற புலவர்கள் கவி சக்கரவர்த்தியான கம்பர், அருணகிரிநாதர், பெரும்புலவராகிய காளமேக புலவர், மற்றொரு கவி சக்கரவர்த்தியாகிய ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, அவ்வை போன்றோர் இடம்பெறுகின்றனர். அந்த புகழ் மாலையில் அப்புலவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தில் இடம்பெற்ற சில நிகழ்ச்சிகளை மையமாக வைத்து புனையப்பெற்ற ஒரு அருமையான பாடல். அந்த புகழ் மாலை ஒவ்வொரு புலவரின் தனிச்சிறப்பை விதந்து எடுத்து உரைக்கிறது. அவற்றுள் இப்பொழுது நமது சிந்தனைக்கு கருணைக்கு அருணகிரி என்ற தலைப்பை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறோம். 63 நாயன்மார்களில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் முதலில் பாராட்டப்பட்ட திருநீலகண்ட நாயனார் இன்பத்துறையில் எளியரானார் என்று சேக்கிழார் சுவாமிகள் கூறுவார். அவரை போன்றே அருணகிரிநாதரும் இளமை பருவத்தில் இன்பத்துறையில் எளியவராய் விளங்கினார். அவர் வாழ்க்கையின் திருப்பு முனை அவரை முருகன் மேல் பக்தி கொள்ள வைத்தது. முருக பக்தியிலே திளைத்த அவர் மனம் தனது இளமை காலத்தில் தான் செய்த செயல்களால் மனம் வருந்தி தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் திருவண்ணாமலை வல்லாள மகாராஜா கோபுரத்தின் உச்சியின் மீது ஏறி அங்கிருந்து கீழே குதித்தார். அப்போது முருகன் ஒரு துறவி வேடத்தில் அவரை தாங்கி பிடித்து அவருடைய சித்தத்தை தெளிவித்து சும்மா இரு சொல்லற என்ற மாபெரும் உபதேசத்தை செய்வித்தார். சாமுசித்தராக அவதாரம் செய்த அருணகிரிநாத சுவாமிகள் அந்த ஒப்புயர்வற்ற உபதேசத்தை கேட்ட மாத்திரத்தில் நிர்விகற்ப சமாதியை கூடினார். இதைத்தான் நிஷ்டை என்று சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் கூறும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற படிமுறையில் யோகத்தின் முடிந்த நிலையை சமாதி என்றும் ஞானத்தின் முடிந்த நிலையை நிஷ்டை அல்லது நிர்விகற்ப சமாதி என்றும் கூறுவார்கள். இந்த நிலையை அடைந்தவர்களுக்கு எல்லா சித்திகளும் தானே கூடும். இதைத்தான் சிவஞான சித்தியார் மிக அருமையாக கூறும். வேறு எந்த விதமான சித்திகளை அடைந்தவர்களும் ஞானத்தை அடைவார்கள் என்று கூற முடியாது. ஆனால் ஞானத்தை அடைந்தவர்களுக்கு எல்லா சித்திகளும் தானே கைகூடும் என்று கூறுவார். அதை போன்று
அந்த சமாதி நிலையிலே பேச்சு அரும், மௌனமே நிலைக்கும். இதைத்தான் அருணகிரியார் ஆசா நிகழம் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று குறிப்பிடுவார். ஆனால் இப்போது முருகப்பெருமானின் திருவுள்ளம் வேறு விதமாக இருந்தது. பூமாலை சூட பலர் வரலாம், ஆனால் வாடாத பாமாலை பாடி முருகன் புகழை நிலைக்கச் செய்ய அருணகிரியாரால் தான் முடியும் என்று திருவுள்ளம் கொண்டு அவருடைய நிஷ்டையை கலைத்து அவர் முன் காட்சி தந்து நம் புகழை பாடுக என்று கட்டளையிட்டார். உன் பொருள் சேர் புகழை அடியேன் எப்படி பாட இயலும் என்று அருணகிரியார் வினவ, முத்தை தரு என்று முருகனே முதலடியை எடுத்து கொடுத்தார். திருவெண்ணைநல்லூரில் சிவபெருமான் சுந்தரருக்கு பித்தா என்று தொடங்கி ஆணையிட்டது போல இங்கே சிவகுமாரன் அருணகிரியாருக்கு அண்ணாமலையிலே ஆணையிட்டார். அது முதல் அருணகிரியாரின் திருவாயிலிருந்து கடல் மடை போல் பக்தி பாக்கள் வெளிப்பட்டன. அருணையில் சில நாட்கள் தங்கிய அருணகிரியாருக்கு முருகன் மீண்டும் காட்சி கொடுத்து வயலூருக்கு வா என்று பணித்தார். வயலூருக்கு சென்று அங்கு கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் பொய்யா கணபதி சந்நிதியில் கைத்தல நிறைகனி என்ற திருப்புகளை அருளினார். பின்னர் பல தலங்களில் யாத்திரை செய்து ஆங்காங்கு முருகன் புகழை பாடினார். அவை திருப்புகழ் என்ற பெயரை பெற்றன. அவர் பாடிய திருப்புகழ் பாடல்களின் எண்ணிக்கை 16,000 என்று கூறப்பட்டுள்ளது. ஞானசம்பந்த பெருமானின் தேவாரங்கள் அந்த பதிகங்கள் 16,000 என்று கூறப்படும். அதே போல அருணகிரியார் பாடிய திருப்புகழ் 16,000. திருவண்ணாமலையை அப்போது பிரபுடதேவ மகாராஜா என்பவர் ஆண்டு வந்தார். அவரின் பெரு மதிப்புக்கு அருணகிரியார் உரியவரானார். அவரின் கண்ணோய் தீர்க்க தேவலோகம் சென்று பாரிஜாத மலரை கொண்டு வந்தார் என்றும், சம்பந்த ஆண்டான் என்ற தேவி உபாசகனோடு வாதம் செய்தார் என்றும், கூடுவிட்டு கூடுபாயும் தன் சித்தியினால் ஒரு கிளியின் உடம்பிலே புகுந்து கந்தர் அனுபூதி பாடினார் என்றும், அந்த கிளியின் உருவோடு திருத்தணிகை முருகன் திருக்கையில் அடைக்கலமாக புகுந்தார் என்றும் அவரது வரலாற்றில் பல செய்திகள் கூறப்படுகின்றன. இவற்றையெல்லாம் விடுத்து நாம் கருணைக்கு அருணகிரி என்ற சிறப்பு பெயரை அவருக்கு பெற்று தந்த நிகழ்ச்சியை மட்டும் ஈண்டு சிந்திப்போம். பல தலங்களில் முருகப்பெருமானை தரிசித்து பல திருப்புகழ் பாடல்களை அருளிச் செய்தாலும் கூட அவரின் திருவுள்ளம் திருவண்ணாமலையவே நாடிற்று. திரு அண்ணாமலை, அண்ணாமலை என்றால் அண்ணாத மலை என்று பொருள். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அகப்படாத மலை என்று பெயர். அந்த திருவண்ணாமலைக்கு மீண்டும் வந்து சில நாட்கள் தங்கினார். அக்காலத்தில் பல அடியார்கள் அவருக்கு தொண்டரானார்கள். அவர்கள் அடிக்கடி திருவண்ணாமலை வீதிகளில் அருணகிரியார் பாடிய திருப்புகழ் பாடல்களை பஜனையாக பாடிச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் கதிர்காம முருகப்பெருமான் மீது அருணகிரியார் பாடிய பாடல் ஒன்றை பாடிக்கொண்டு சென்றார்கள். அந்த அருமையான பாடலை இசையோடு இப்போது நாம் கேட்போம். திருமகளுலாவும் இருபுயமுராரி திருமருகநாம பெருமாள். திருமகளுலாவும் இருபுயமுராரி திருமருகநாம பெருமாள். ஜகதலமுவானு மிகுதி பெருமாள், ஜகதலமுவானு மிகுதி பெருமாள். தரிதரு குமார பெருமாள், மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள்.
மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் மணிதரணம் வீசி அணி அருவி சூழ மணிதரணம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிகாம பெருமாள் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் மரகத மயூர பெருமாள் மரகத மயூர பெருமாள் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் மணிதரணம் வீசி அணி அருவி சூழ மணிதரணம் வீசி அணி அருவி சூழ மருவு கருகாம பெருமாள் மருவு கருகாம அருவரை கண்ணீர் படசுரல் மாள் அமதொரு தங்கீர பெருமாள் அருவரை கண்ணீர் படசுரல் மாள் அமதொரு தங்கீர பெருமாள் அரவு பிறை மாறி விரவு தடைவேணி அரவு பிறை மாறி விரவு தடைவேணி அமல குருநாத பெருமாள் அமல குருநாத கருவினை விடாத இமயவர் குலேச பெருமாள் கருவினை இல்லாத கருவினை விடாத இமயவர் குலேச பெருமாள் இலகு சிலை வேட கொடியின் அறிவார் இலகு சிலை வேட கொடியின் அறிவார் இருதன வினோத பெருமாளே இருதன வினோத மரகத மயூர பெருமாள் அமல குருநாத பெருமாள் அப்பாடலை கேட்டுக்கொண்டிருந்த பல அடியவருள் ஒரு பெரியவர் குறுக்கிட்டு, நீங்கள் பாடும் குறத்திப்பாட்டை பாடிய குறவன் யார் என்று வினவினார். அதை கேட்ட அடியார்கள் மிகவும் மனம் நொந்து, ஐயா, நீங்கள் அருணகிரியாரின் புகழையும் பெருமையும் கேள்விப்பட்டதில்லையா? தங்களை பார்த்தால் கல்வியில் சிறந்த பெரியோர் போல் காட்சியளிக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் அருணகிரியாரை அறியாதவர் போல் பேசுவது எங்கனம் என்று வினவினார்கள். அதற்கு அந்த பெரியவர் கூறினார், தமிழ் மொழியானது தெய்வீகமானது. யாப்பு இலக்கண பண்புகள் இல்லாத இந்த பாடலை பாடிய ஒரு புலவரை நான் புலவர் என்று அங்கீகரிக்க மாட்டேன். அவர் என்னை தன் புலமை திறத்தால் வென்று தான் ஒரு பெரும் புலவர் என்பதை நிரூபிக்கட்டும். என்னுடைய இந்த அறை கூவலை உங்கள் குருநாதரிடம் சென்று தெரியப்படுத்துங்கள் என்றார். அப்பெரியவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்பதை அப்போதுதான் அந்த அடியவர்கள் அறிந்தனர். அருணகிரியாரிடம் சென்று இந்த செய்தியை தெரிவித்தனர். அவர்கள் அனைவரும் வில்லிபுத்தூராரின் செயல்களை பற்றி நன்கு அறிந்திருந்தார்கள். அவர் இப்படித்தான் எப்போதும் புலவர்களை வாதுக்கு அழைப்பதையே வாடிக்கையாக கொண்டிருந்தார் என்றும், கருணை சிறிதுமின்றி தோற்ற புலவர்களின் காதை நீக்கி களிப்பு அடைவார் என்றும் அறிந்திருந்தனர். வில்லிபுத்தூராரின் கல்வி செருக்கை அடக்கி அவரை நல்வழிப்படுத்த முருகன் திருவுள்ளம் பற்றினார் என்று அருணகிரிநாதர் எண்ணினார். மதுரையிலே சமணர்கள் சம்பந்த சுவாமிகளை வாதுக்கு அழைக்கும் பொழுது மதுரை சோமசுந்தர கடவுளை நோக்கி வாது செய்ய திருவுள்ளமே என்று சம்பந்தர் எண்ணியது போல இவரும் எண்ணினார். வில்லிபுத்தூராரின் அறை கூவலை
சந்திக்க தயார் என்று அறிவித்தார். இந்த செய்தி பிரபுடதேவ மகாராஜாவுக்கும் தெரிவிக்கப்பட்டு வாதம் நிகழ்த்துவதற்குரிய இடமும் காலமும் நிர்ணயிக்கப்பட்டது. சண்ட மாருதம் போல் இருவரும் புலவர்களும் புலமையில் மோதுவதை காண அறிஞர்களும் வேத விற்பனர்களும் சமய சான்றோர்களும் இசை விற்பனர்களும் ஏனையவரும் கூடினார்கள். பிரபுடதேவ மகாராஜாவின் தலைமையில் திருவண்ணாமலையில் வாதம் தொடங்கப்பட்டது. அருணகிரியாரை பற்றி நாம் இதுவரை அறிந்த பின் வில்லிபுத்தூர் ஆழ்வாரை பற்றியும் சிறிது அறிந்து கொள்வோம். வில்லிபுத்தூர் ஆழ்வார் சிறந்த விஷ்ணு பக்தர். ஆழ்வார் என்கின்ற சிறப்பு பெயரை பெற்றவர். வடமொழியிலே வியாச பகவான் செய்த மகாபாரதத்திலே 10 சருக்கங்களை தமிழில் அருளி செய்தவர். வடமொழி வியாச பாரதத்தை தமிழிலே செய்தவர்கள் 3 பேர் என்று வரலாறுகள் நமக்கு கூறுகின்றது. அதிலே சங்க காலத்திலே ஒரு புலவர் வாழ்ந்தார். அவர் பெயர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்று சிறப்பிக்கப்படுகிறது. அவர் பாடிய பாடல்களில் ஒரு பாடலைத்தான் புறநானூரின் கடவுள் வாழ்த்து செயலாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்பேற்பட்ட அந்த மகாபாரதம் நமக்கு கிடைக்கவில்லை. அதன் பின்பு மகாபாரதம் என்ற பெருங்காவியத்தை தமிழிலே 10 சருக்கங்களை செய்தவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார். எங்கு சென்றாலும் அவர் பல்லக்கிலேதான் செல்வார். அவருடைய திறமையையும் கல்வியையும் மெச்சி அவருக்கு வரவதி என்ற மன்னன் பல்லக்கு ஒன்றை பரிசளித்திருந்தான் என்றும் தன்னிடம் தோற்ற புலவர்களின் காதை அறுப்பதற்கு குறடு ஒன்றை கையில் எப்போதும் வைத்திருப்பார் என்றும் அவருடைய வரலாறு நமக்கு கூறுகிறது. அவர் பாடிய வில்லி பாரதத்திற்கு அவருடைய அருமை மகன் வரந்தருவார் என்பவர் சிறப்பு பாயிரம் செய்திருக்கிறார். இவ்வளவு பெருமைகளையும் உடையவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இப்போது வாதம் எப்படி நிகழ்கிறது, இந்த வாதத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்ற செய்திகளையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் எப்படி ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோமோ அதே போன்று அன்றைய பெருமக்களும் காத்து கொண்டிருந்தார்கள். வாதம் எந்த அடிப்படையில் நிகழ வேண்டும் என்பதை முடிவு செய்து வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்வதற்காக கல்வி கேள்விகளில் சான்றோர்கள் சிலரை கொண்ட நீதிபதி குழுவை மன்னர் நியமித்தார். அந்த நீதிபதி குழு வாதத்திற்கான நிபந்தனைகளை இவ்வாறு முடிவு செய்தார்கள். இரு புலவர்களிலே முதலில் ஒருவர் ஆரம்பிக்க வேண்டும். அவர் ஆரம்பித்து புதிதாக நூல் ஒன்றை செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த நூலில் உள்ள செய்யுட்களெல்லாம் ஆசு கவியாக செய்யப்பட வேண்டும். அந்தாதி, யமகம் முதலிய இலக்கண அமைதிகளோடு அந்த நூல் அமைய வேண்டும். ஒவ்வொரு செய்யுள் பாடி முடித்தவுடன் மற்றவர் அதற்கு உரை விளக்கத்தை தங்கு தடையின்றி நிகழ்த்த வேண்டும். இந்த முறையில் இருவரும் வெற்றி பெற்றால் இரண்டாமவர் புதிதாக இதே போன்று ஒரு நூலை செய்து அதற்கு முதலாமவர் உரை விளக்கம் நிகழ்த்த வேண்டும். இந்த நிபந்தனைகளை பார்த்தாலே நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த நிபந்தனைகளை இரு போட்டியாளர்களும், அதாவது அருணகிரிநாத சுவாமிகளும் வில்லிபுத்தூர் ஆழ்வாரும் உடன்பட்டனர். இப்பொழுது அருணகிரிநாதர் முதலிலே ஆரம்பிக்கின்றார். முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு கந்தர் அந்தாதி என்ற நூலை தொடங்கினார். திரு அருணை விநாயகர் காப்பு செய்யுளாக இரு பாடல்கள் அருளி செய்கின்றார். அதிலே முதலிலே வருகின்ற காப்பு செய்யுளை இப்பொழுது பார்ப்போம்.
வாரணத்தானை அயனே விண்ணோரை மலர்க்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவஜவாரணத்தானை துணை நயந்தானை வயல்லருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே. இந்த பாடலை நன்றாக கவனியுங்கள். இந்த பாடலிலே வாரணத்தானை என்ற சொல் 4 இடங்களிலே வருகிறது. ஆனால் 4 வெவ்வேறு பொருள்களிலே வருகிறது. இந்த அமைப்புக்குத்தான் தமிழில் மடக்கு அணி என்று பெயர். வடமொழியிலே இந்த அமைப்பை யமகம் என்று கூறுவார்கள். திருஞான சம்பந்த சுவாமிகளும் இந்த அமைப்பில் சில பதிகங்களை அருளி செய்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் சித்திர கவிகளையெல்லாம் மூல இலக்கியமாக அருளினார் சம்பந்த பெருமான் என்று சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே குறிப்பிடுவார். இப்படி ஒவ்வொரு பாடலும் அருணகிரிநாதர் பாடி முடித்த பின் வில்லிபுத்தூரார் அதற்கு உரை விளக்கம் செய்ய ஆரம்பிக்கிறார். இவ்வாறு இருவரும் தங்கள் திறனையும் கல்வி கடலையும் சபையோர்கள் வியக்குமாறு செய்தனர். இவ்வாறு நூலின் 53 பாடல்களும் சென்றன. இந்த 53 பாடல்களை பாடும் வரை யார் வென்றார் யார் தோற்றார் என்று கூற முடியாதபடி அந்த 53 பாடல்களும் நிறைவு செய்தன. இப்பொழுது 54வது பாடலை இப்போது ஆரம்பிக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். வில்லிபுத்தூர் ஆழ்வாரும் சிறந்த புலவர் என்பதை அறிந்த அருணகிரியார் முருகனை தியானித்து 54வது பாடல் முழுவதும் ஓரெழுத்து யமகத்தில் அமைக்கிறார். அதாவது எந்த மெய்யெழுத்தில் பாடல் ஆரம்பிக்கிறதோ அதன் இனமான மெய்யெழுத்துக்கள் மட்டுமே பாடல் முழுவதும் வர வேண்டும். இந்த அருமையான பாடலை இப்போது நாம் கேட்போம். திதத்தத்த தித்த திதி தாதை தாதது தித்தத்திதா திதத்தத்த தித்த திதித்தித்த தே துத்து தித்தி தத்தா திதத்தத்த தித்தத்தை தாததி தேதுதை தாத தத்து திதத்தத்த தித்தித்தி தீ தீ திதி துதி தீ தொத்ததே என்ற அருமையான பாடல். தமிழ் யாப்பு இலக்கணத்திலே இந்த பாடலுக்கு தகர விகற்பத்தால் வந்த மடக்கு அணி என்று பெயர். இந்த பாடலை கேட்ட மாத்திரத்திலே நமக்கு பெரு வியப்பு வருகிறது. எப்படி அருணகிரிநாதர் இந்த பாடலை அருளுகிறார் என்பதே நமக்கு புரியவில்லை. இந்த பாடலை கேட்டு நீதிபதி குழுவும் சபையாரும் மூக்கின் மீது விரலை வைத்து வியக்கின்றார்கள். இதன் பொருளை அறிய முடியாமல் நீதிபதி குழு திகைத்தது. இதற்கு வில்லிபுத்தூர் ஆழ்வார் எப்படி பொருள் கூறப் போகிறார் என்பதை அறிய அனைவரும் மிக ஆவலாக எதிர்பார்த்தனர். ஆனால் நடந்தது என்ன? எல்லோரையும் போலவே வில்லிபுத்தூராரும் விழிக்க ஆரம்பித்தார். பொருள் கூற முடியாமல் திகைத்தார். ஆனாலும் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இவ்வாறு கூறினார். யாப்பு அமைப்பிலே இந்த பாட்டில் குற்றமில்லை. ஆனால் பொருள் அமைப்பு இல்லை. பொருள் சிறப்பு இல்லாத இந்த பாடலுக்கு எந்த தமிழ் புலவனும் விளக்கம் கூற முடியாது. ஒருவேளை இந்த பொருள் சிறப்பில்லாத பாடலை பாடிய
அருணகிரியாரே இதற்கு தக்க பொருளை விளக்கினால் என்னுடைய தோல்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். இப்போது சபையார் இந்த பாடலுக்கு சரியான பொருளை கூற அருணகிரியாரம் வேண்டிய பொழுது அருணகிரிநாதர் பாடலின் பொருளை விளக்குகிறார். இந்த பாடலை நன்றாக சிந்தியுங்கள். இதில் எழுவாய் தீ என்பது, பயனிலை தொத்தது என்பது, ஏ என்பது அசை. இனிமேல் இந்த பாடலின் பொருளை கேளுங்கள். திதத்தத்த தத்தித்த என்னும் தாளமானங்களை திரு நடனத்தார் காக்கின்ற தாதை. தாதை என்றால் அப்பா என்று பொருள். இங்கே பரமசிவன் என்பது பொருள். தாத தாத என்பது ஈண்டு பிரம்மனை குறிக்கிறது. ஆகவே பரமசிவனும் பிரம்மனும் அடுத்து சொல்கிறார், படப்பொறியினையுடைய பாம்பினுடைய இடத்தையும் நிலை பெற்று ததும்புகின்ற சமுத்திரத்தையும் பாயலாக கொண்டு தயிரானது தித்திக்கின்றதென்று உண்ட கண்ணனும். தமிழிலே தூ என்ற சொல்லுக்கு திருமால் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு சொல்லுகிறார், அந்த கண்ணனும் துதி செய்து வணங்குகின்ற பேரின்ப சொரூபியான முதல்வனே. இந்த மூவரும் தொழுகின்ற பெருமையுடைய முருகப்பெருமானே என்பது அதனுடைய வெளி. அடுத்து கூறுகிறார், தந்தத்தை உடைய ஐராவதம் என்ற யானையினால் வளர்க்கப்பட்ட கிளி போன்ற தெய்வ யானை அம்மை. அத்தி தத்தை தாத. அத்தி என்றால் யானை என்று பொருள், தத்தை என்றால் கிளி என்று பொருள், தாத என்றால் அடிமை என்று பொருள். அத்தி தத்தை தாத, அதாவது ஐராவதம் என்கின்ற யானையினாலே வளர்க்கப்பட்டதனாலே அவள் தெய்வ யானை என்று அழைக்கப்படுகிறாள். அது அவளுக்கு காரணப்பெயர். அப்பேற்பட்ட தெய்வ யானை அம்மையினாலே வளர்க்கப்பட்ட கிளி போன்ற தெய்வ யானை அம்மைக்கு தொண்டனே. தீமையே நெருங்கிய சப்த தாதுக்களால் நிறைந்ததும் மரணத்தோடும் தத்து சனனத்தோடும் பல தத்துக்களோடும். தத்து என்ற வார்த்தை இன்றைக்கு உலக வழக்கிலே கூட வருகிறது. அவருக்கு ஒரு தத்து இருக்கிறது என்று நாம் கூறுகிறோம். ஆகவே அந்த தத்துக்களோடு இசை உற்றதுமான எலும்புகளை மூடிய அத்தி பையாகிய இவ்வுடல். தித்தி அக்னியினாலே தீயினால் தகிக்கப்படுகின்ற அந்த நாளிலே திரி உன்னை துதிக்கும் புத்தி உனக்கே அடிமையாக வேண்டும் என்பது இந்த பாடலுடைய பொருள் என்று மிக அருமையாக விளக்குகிறார். இப்பொழுது சபையார் எப்படி தீர்ப்பு கூறுகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இப்பொழுது சபையார் இந்த பாடலுடைய பொருளை கேட்ட பின்பு இந்த பாடலின் பொருளை கேட்டு சபையார் வியந்தது போலவே வில்லியும் வியக்கிறார். தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். அருணகிரியாரே வென்றார், வில்லிபுத்தூரார் தோல்வியுற்றார் என்ற தீர்ப்பை நீதிபதி குழு அறிவித்தது. இப்போது நிபந்தனைக்கு வருவோம். நிபந்தனையின்படியே தன்னுடைய காதை அறுத்து கொள்ளலாம் என்று அருணகிரியாரிடம் தன் குரடை நீட்டினார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அருணகிரியார் அந்த குரடை கையில் வாங்கி வில்லிக்கு இவ்வாறு அறிவுறுத்துகிறார். கல்வியின் பயன் வாதம் செய்வது அல்ல, இறைவனின் பெருமையை உணர்வதே கல்வியின் நோக்கமாகும். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின் என்று வள்ளுவனாரும் அருளி செய்கின்றார். கல்வியினால் செருக்கு வரக்கூடாது,
என்று வில்லிபுத்தராருக்கு அறிவுறுத்தினார். உம்முடைய காதை நான் வாங்கி திரும்பவும் உமக்கு அதை தானமாக கொடுத்து விட்டேன். இறைவன் கொடுத்த நம் உடல் அங்கங்களை பறிக்க யாருக்கும் உரிமையில்லை. நீர் இந்த செயலை இன்றோடு விட்டுவிட வேண்டும் என வில்லிக்கு அறிவுறுத்தி அந்த குறடை வாங்கி வீசி எறிந்தார். இவ்வாறாக அந்த விவாத அரங்கம் நிறைவேறியது. இப்பொழுது வியப்படைந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார் ஒரு வேண்டுகோளை அருணகிரிநாதர் முன் வைக்கிறார். அந்த வேண்டுகோளிலே அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார். அந்தாதி நூலுக்கு உரிய எஞ்சிய பாடல்களையும் பாடி நூலை தாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அப்படி அருளப்படுகின்ற அந்த பாடல்களுக்கு தான் மீண்டும் உரை விளக்கம் செய்வதாகவும் வேண்டினார். ஆகவே அந்த வேண்டுகோளின்படி 55 முதல் 100 பாடல்களை அருணகிரியார் பாட அவற்றுக்கு உரை விளக்கத்தை வில்லிபுத்தூராழ்வாரே அருளி செய்தார். இவ்வாறு கந்தர் அந்தாதி அந்த நூல் நிறைவு செய்யப்படுகிறது. இந்த இடத்திலே நமக்கு ஓர் ஐயம் எழுவது இயற்கை. ஞானிகளெல்லாம் விவாதத்திற்கு வரலாமா என்பதே அந்த ஐயம். ஆனால் வரலாற்றை புரட்டி பார்த்தால் சில நிகழ்ச்சிகள் நம் கண்முன் காட்சியளிக்கின்றன. ஞானசம்பந்தருடைய காலத்தில் அவருடைய திருமுறைகளை எல்லாம் எழுதுகின்ற நியமமுடைய சம்பந்த சரணாலயர் என்ற பக்தர் புத்தநந்தி என்கின்ற புத்த குருமாரோடு திருத்தெளிச்சேரி என்ற தலத்திலே வாது செய்திருக்கிறார் என்பதை நமக்கு சம்பந்தர் வரலாறு உணர்த்துகின்றது. அதே போல இலக்கிய காலத்திலே வாழ்ந்த மணிமேகலை பௌத்த சமயத்தை சார்ந்த ஒரு துறவி. அவர் பல்வேறு சமய கணக்கர்களுடன் சமயவாதம் நிகழ்த்தியிருக்கிறார் என்பதை மணிமேகலை என்கின்ற இலக்கிய பெருங்காப்பியம் நமக்கு காட்டுகின்றது. அதே போல மாணிக்கவாச சுவாமிகள் சிதம்பரத்திலே பௌத்த குருமார்களோடு வாது செய்ததாக வாதவூரடிகள் புராணம் நமக்கு காட்டுகிறது. இதை விளக்குவதற்காக அகச்சான்றாக ஒன்றை கூறலாம். திருவாசகத்திலே மணிவாசகப் பெருமானே கட்டறுத்து எனையாண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. தன்னை பட்டி மண்டபம் ஏற்றியதாக இறைவன் ஏற்றினார் என்கின்ற செய்தியை அங்கே கூறுகின்றார். ஆகவே இந்த பட்டி மண்டபங்கள் எல்லாம் ஞானிகள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதற்கு பல வரலாறுகள் நமக்கு கிடைக்கின்றன. திருவாசகம் முழுவதையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த போப் அவர்கள் இந்த பட்டி மண்டபம் என்ற வார்த்தைக்கு ஒரு ஆங்கில வார்த்தையே கூறுகிறார். அது டாக்ட்ரினல் போலமிக்ஸ் என்று கூறுவார். அப்படி இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் மாணிக்கவாசருடைய காலத்திற்கு பின்னாலேயும் சிவாங்கிர யோகிகள் என்ற ஒரு பெரிய சைவ ஆச்சாரியர் வாழ்ந்திருக்கின்றார். அவர்தான் சிவஞான போதம் என்ற நூலுக்கு வடமொழியிலேயே பாஷ்யம் செய்தவர். அப்படிப்பட்ட சிவாங்கிர யோகிகள் மணவாள மாமுனிகள் என்கின்ற ஒரு வைணவ ஆச்சாரியரோடு வாதம் செய்திருப்பதாக நமக்கு வரலாறு உணர்த்துகிறது. அந்த வாதம் 17 நாட்கள் நடந்ததாக நமக்கு வரலாற்றிலே காண கிடக்கிறது. அதன் பின்னாலே வாழ்ந்த குமரகுருவர சுவாமிகள் ஸ்ரீரங்கத்திலே காவிரி கரையிலே பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பண்டிதர், திருவரங்க கலம்பகம் போன்ற பெரிய நூல்களை அருளி செய்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கின்ற வைணவ பக்தரோடு அவர் காவிரி கரையிலே விவாதம் புகழ்ந்ததாக குமரகுருவருடைய சரித்திரம் நமக்கு உணர்த்துகின்றது. மேலும் அவர் திருவாரூரிலே சிவ சமவாதிகளோடு
வாது செய்து வென்றார் என்கின்ற செய்தியும் குமரகுருவருடைய சரித்திரத்திலே நமக்கு காண கிடைக்கிறது. பின்னும் அவர் காசியிலே ஷாஜகான் என்ற இஸ்லாமிய மன்னன் ஆளுகின்ற காலத்திலே அவனுடைய பிரதிநிதியாக இருந்த ஒரு பாதுஷாவின் தலைமையிலே காசியிலே அவர் வாதம் செய்திருப்பதாகவும், அந்த இஸ்லாமிய புலவர்களோடு அவர் இந்துஸ்தானி மொழியிலேயே விவாதம் நடத்தியதாகவும், அந்த விவாதம் நடப்பதற்காக சகலகலாவல்லி மாலை என்கின்ற நூலை அருளி செய்து சரஸ்வதியின் அருளை பெற்று அருளினார் என்ற வரலாற்றையும் நாம் குமரகுருவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இதே போன்று வேதாந்த வரலாற்றிலே நாம் பார்த்தாலும் ஆதிசங்கரர் குமரில பட்டர் என்று சொல்லக்கூடிய மீமாம்சை மதத்தை சார்ந்தவரிடத்திலே கங்கை கரையிலே பிரயாகை என்ற தலத்திலே வாதம் செய்ததாக ஆதிசங்கருடைய வாழ்க்கை வரலாற்றிலேயும் நாம் காண்கின்றோம். ஆகவே இவற்றையெல்லாம் நோக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கின்றது. ஞானிகளெல்லாம் வாதம் செய்ய வேண்டும் என்பதோ, பிறரை வெற்றி கொண்டு அவரை நோகச் செய்ய வேண்டும் என்பதோ அவர்கள் நோக்கமல்ல. சைவ சமயத்தின் தொன்மையையும் உண்மையையும் வலியுறுத்த வேண்டும் என்பதே அவர்கள் நோக்கம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஔவையார் ஒரு இடத்திலே கூறுவார், சூதும் வாதும் வேதனை செய்யும் என்று கூறுவார். அதே போல வாதம் என்பது நல்ல நோக்கத்திற்காக வாதம் செய்யலாம் என்பதுதான் இவர்கள் வரலாறு நமக்கு காட்டுகின்றது என்கின்ற அருமையான செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி முருகப்பெருமானின் திருக்கருணையால் நிகழ்ந்த பின்பும் கூட வில்லிபுத்தூராரின் கல்வி செருக்கு அடங்கினாலும் அவருடைய தன் முனைப்பு அறவில்லை. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று திருவள்ளுவர் கூறுவார். குமரகுரு சுவாமிகள் கந்தர் கலிவெண்பாவிலே கூறுவார், யான் எனது அற்ற இடமே திருவடியா என்று கூறுவார். ஆகவே இந்த யான் எனது என்னும் செருக்கை அறுப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல என்பது நமக்கு தெரிகிறது. ஆகவே வில்லிபுத்தூர் ஆழ்வார் தன்னுடைய தோல்விக்கு காரணமான திருவண்ணாமலை என்கின்ற தலத்தின் மீதே வெறுப்பு கொண்டார். திருவண்ணாமலையை விட்டு தன்னுடைய ஊருக்கு செல்லும் பொழுது அந்த மலை தன் கண்ணில் படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் செல்லும் பல்லக்கில் திரையிடச் செய்தார். ஆனால் நிகழ்ந்தது என்ன? அந்தோ பரிதாபம்! திரையிட்டு அண்ணாமலையாரை காணக்கூடாது என்று நினைத்த அவருடைய கண்ணிலே திரையிடாமல் அண்ணாமலையை தரிசனம் செய்ய முடியாத வண்ணம் அவர் கண்கள் குருடாயிற்று. தன்னுடைய நிலைமையும் தன்னுடைய தவறையும் உணர்ந்து நிலை தடுமாற, கண்கள் சோர, மெய்யெல்லாம் புலகாங்கிதம் அடைய அவர் தன் தவறை உணர்ந்து சிவகுமாரனின் செல்ல குழந்தையான அருணகிரியாரை சந்திப்பதற்காக விரைந்து சென்றார். அருணகிரியாரை சந்தித்தார். இவரின் நிலையை கண்டு இறங்கி முருகனின் திருவருளால் இவருக்கு கண் ஒளியை மீண்டும் கிடைக்கச் செய்தார். முன்பு ஒருமுறை பிரபுடதேவ மகாராஜாவுக்கு கண் பார்வை இல்லாத பொழுது தேவலோகத்திலே சென்று பாரிஜாத மலர் இவருக்கு கொண்டு வந்து கண் பார்வையை திருப்பி தந்தார் என்று அவருடைய வரலாறு கூறுவது போலவே இப்பொழுது வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கும் இழந்த கண் பார்வையை கிடைக்குமாறு செய்தார். ஆகவே வாதில் வென்று தன்னுடைய ஆணவம் சிறிதும் குறையாததை கண்ட அந்த வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கு வெற்றி வேலனுடைய மகிமையை உணர்த்தி அவருடைய தோல்வி மனப்பான்மையையும் துவளும் தன்மையையும் அவரை தேற்றி வில்லிபுத்தூராரை அனுப்பினார் என்று அவருடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த கண் என்பதும் காது என்பதும் நமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம். திருவள்ளுவர் கூறுவார், எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்பது போல கண் அத்தனை அரிய பொக்கிஷம். அதே போல
காது என்பது செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் என்று கூறுவார் திருவள்ளுவர். அப்பேற்பட்ட கண்ணையும் காதையும், பொதுவாக மனிதனுடைய அங்கங்களெல்லாம் இறைவனையே சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது என்பதை அப்பர் சுவாமிகள் திரு அங்கமாலை என்ற பதிகத்திலே மிக அருமையாக கூறுவார். இறைவனின் பெருமையை கேட்பதற்காக படைக்கப்பட்ட காதுகளையும், அவரின் திரு அலங்கார திருவுருவை காணப்பட்ட கண்களையும் வில்லிபுத்தூர் ஆழ்வார் அருணகிரியாரின் அருட்கருணையினால் திரும்பவும் கிடைக்கப் பெற்றார். ஆகவேதான் அப்பேற்பட்ட வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கே கண்ணையும் காதையும் வழங்கிய காரணத்தினாலேதான் அருணகிரியாருக்கு கருணைக்கு அருணகிரி என்கின்ற ஒரு சிறப்பு திருநாமத்தை சூட்டி மகிழ்ந்தார் அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர் என்பதை நாம் சிந்தித்து அதை மையமாக வைத்துக்கொண்டு நாம் இந்த சிந்தனையை நிகழ்த்தினோம். இப்போது நமக்கு ஒரு ஐயம் எழுவது இயற்கை. இந்த நிகழ்ச்சி உண்மையில் நடந்ததா? இதற்கு வரலாற்றில் ஏதேனும் ஆதாரம் உண்டா என்ற ஐயப்பாடு வருகிறது. அதற்காக திருத்தணிகை முருகன் மீது பாடப்பட்ட திருத்தணிகை உலா என்ற நூலிலே 351வது பாடல் இவ்வாறு கூறுகிறது. அதாவது அருணகிரிநாத சுவாமிகள் கிளியினுடைய உருவத்தை பெற்ற சிறப்புகளை அந்த பாடல் கூறுகிறது. அந்த பாடல், அக்கிளிதான் வில்லிபுத்தூரான் செவியின் மேல் அறிவாள் பூட்டி அன்று வல்லபத்தின் வாது வென்று வந்தது காண் என்று கூறுகிறது. அதே போல திருமலை முருகன் பிள்ளைத்தமிழிலே வருகை பருவம் 8வது பாடலிலே ஒரு செய்தி கூறப்படுகிறது. எதிரும் புலவன் வில்லி தொழ எந்தை உனக்கு அந்தாதி சொல்லி ஏழை புலவர் செவிக்குறுத்தோடு எரியும் கருவி பறித்து எரிந்தே என்று கூறுகிறது. இந்த 2 நூல்களையும் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் இது உண்மையில் நடந்த நிகழ்ச்சி என்பது நமக்கு சான்றாக கிடைக்கிறது. ஆகவே இப்பொழுது இந்த கந்தர் அந்தாதி என்கின்ற நூலினுடைய சிறப்புகள் சிலவற்றை நாம் சிந்திக்கலாம். இந்த கந்தர் அந்தாதி என்ற நூல் அந்தாதியில்லா இறைவன், சிவஞான போதம் 1வது சூத்திரம் கூறும் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்கின்ற சூத்திரத்திற்கு உரை செய்த சிவஞான முனிவர் கூறுவார், அந்தத்தை செய்பவனே ஆதி என்று கூறுவார். அப்படி இந்த அந்தாதி என்கின்ற அருமையான சொல், அந்த அந்தாதி என்ற இலக்கணங்கள் அமைந்த அந்த நூலுக்கு இறைவனே அவர் பாட்டுடை தலைவனாக விளங்கி அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி பாடிய பெருமையை இந்த நூல் நமக்கு தந்தது. இரண்டாவதாக, தமிழ் யாப்பிலக்கணத்திலே 4 வகையான கவிகள் உண்டு. அதை குமரகுருவரர் கந்தர் கலிவெண்பாவிலே கூறுவார். ஆசு முதல் நாற்கவியும் அட்டாவதானமும் என்று கூறுவார். ஆசு முதல் நாற்கவி என்றால் ஆசுகவி, மதுரகவி, விஸ்தாரகவி, சித்திரகவி என்று கூறுவார்கள். அதில் ஆசுகவியாகவும் பாடப்பட்டது, சித்திரகவியாகவும் பாடப்பட்டது இந்த நூல். எந்த விதமான குறிப்புகளும் முன் தயாரிப்பும் இல்லாமல் அப்படியே வேண்டுகோளுக்கு இணங்க பாடப்படுவது ஆசுகவி என்பது. இதை ஆங்கிலத்திலே எக்ஸ்டெம்போர் என்று கூறலாம். அப்படிப்பட்ட ஆசுகவியாக பாடப்பட்ட சிறப்பை உடையது இந்த கந்தர் அந்தாதி என்கின்ற நூல். அடுத்து, பொதுவாக தமிழ் இலக்கணத்திலே அகத்துறை புறத்துறை என்று 2 பகுதிகள் இருக்கின்றன. அகத்துறைக்கு தனி இலக்கணம், புறத்துறைக்கு தனி இலக்கணம். அப்படி அந்த இலக்கணங்களெல்லாம் அமைய பாடப்பட்டதனால தான் அதற்கு அகநானூறு புறநானூறு என்று சங்க இலக்கியத்திலே பெயர் சூட்டினார்கள். அந்த அகத்துறைக்கு இலக்கணம் வகுத்தவன் யார் என்றால் சிவபெருமானே இலக்கணம் வகுத்தார். மதுரையிலே வீற்றிருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள்
அருளிய இறையனார் களவியல் என்கின்ற அகத்துறை 60 சூத்திரங்களுக்கு இலக்கியமாக அமைந்த பெருமையை உடையது இந்த நூல் என்று கூறலாம். இந்த அகத்துறை இலக்கணங்களெல்லாம் அமையப்பெற்ற முதல் நூல்தான் திருக்கோவையார் என்பது. அது மாணிக்கவாச சுவாமிகளினாலே இறைவன் வேண்ட பாடப்பட்டது. அதை அருமையாக மணிவாசருடைய வரலாற்றிலே கூறப்பட்டிருக்கிறது. பாவை பாடிய வாயால் ஓர் கோவை பாடுக என்று நடராஜ பெருமானே மாணிக்கவாசரிடத்திலே வேண்டி பாடப்பட்டது அந்த திருக்கோவையார் என்ற நூல். அதே போலத்தான் இந்த நூலும் அகத்துறை இலக்கணங்களெல்லாம் அமைய பாடப்பட்டது. பொதுவாக கூறுவார்கள், தேவாரத்தை கேட்கும் பொழுது சிவபெருமான் எப்படி மகிழ்வாரோ அதே போல திருப்புகளை கேட்கும் பொழுது முருகப்பெருமான் மகிழ்கிறார். திருவாசகத்தை கேட்கும் பொழுது சிவபெருமான் எப்படி மகிழ்வாரோ அதே போல கந்தர் அலங்காரம் என்ற நூலை கேட்கும் பொழுது முருகப்பெருமான் மகிழ்கிறார். எப்படி திருமந்திரம் என்கின்ற நூலை கேட்கும் பொழுது சிவபெருமான் மகிழ்ந்தாரோ அதே போல முருகப்பெருமான் மகிழ்ந்தது கந்தர் அனுபூதி என்ற நூல். அதே போல திருக்கோவையாரை கேட்டு சிவபெருமான் எப்படி மகிழ்ச்சி அடைந்தாரோ அதே போல கந்தர் அந்தாதி என்ற நூலை கேட்டு முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைந்தார் என்பதை திருத்தணிகை உலா 620வது பாடல் நமக்கு காட்டுகிறது. இந்த நூலுடைய மற்றொரு சிறப்பு, நூல் முழுவதும் தமிழிலே உள்ள எழுத்துக்களிலே 8 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு தொடங்கியது. சி சி, சே சே, தி தீ, தே தே என்கின்ற 4 எழுத்துக்களிலே குறிலும் நெடிலுமாக 8 எழுத்துக்களை மட்டும் வைத்து இந்த நூல் முழுவதும் தொடங்கியிருக்கிறார் என்பது நாம் அறிந்து மகிழக்கூடிய ஒரு நுட்பம். அடுத்து இந்த நூலிலே பண்டிதர்கள் தமிழை நன்றாக கற்று இலக்கணங்களெல்லாம் நிரம்ப பெற்ற அறிஞர்களுக்கெல்லாம் இந்த நூல் 2 வகையாக விளங்குகிறது என்று கூறலாம். தங்களுக்கு தெரியாத அருமையான கருத்துக்களை சிந்திக்கும் பொழுது இது ஒரு சவாலாக அமைகிறது. தாங்கள் ரசித்த செய்திகள் வரும்பொழுது இது விருந்தாக அமைகிறது. ஆகவே பண்டிதர்களுக்கு ஒருபுறம் சவாலாகவும் ஒருபுறம் விருந்தாகவும் அமைந்தது இந்த நூல் என்று கூறலாம். அடுத்து வில்லிபுத்தூராரின் கல்வி செருக்கு. பொதுவாக செருக்கு என்பது 3 வகையாக வரும். பணத்தினாலே செல்வத்தினாலே செருக்கு வரும், கல்வியினாலே செருக்கு வரும், பதவியினாலே செருக்கு வரும். இந்த 3னாலேயும் செருக்கு என்பது வரும். அதிலே கல்வியினால் வந்த செருக்குக்கு உதாரணமாக விளங்கிய வில்லிபுத்தூராரின் கல்வி செருக்கை அடக்கி முருகப்பெருமானின் சிறப்புக்களை வில்லிபுத்தூராரே உணரும்படியாக செய்தது இந்த நூல் என்று கூறலாம். அடுத்து வைணவ பாகவதத்திலே வரக்கூடிய பல அருமையான நிகழ்ச்சிகளுக்கு உண்மை தாற்பயம் என்னவென்று உணர்த்தியது இந்த கந்தர் அந்தாதி என்ற நூல். அடுத்து ஒரு பெரிய பெருமை, சைவ மெய்ஞானி பாடிய ஒருவருடைய நூலுக்கு ஓர் வைணவ அருளாளர் என்று போற்றக்கூடிய வில்லிபுத்தூர் ஆழ்வார் உரை விளக்கம் செய்த நூல் இது ஒன்று மட்டும்தான் என்று கூறலாம். இப்படிப்பட்ட பெருமை வேற எந்த நூலுக்கும் இருப்பதாக நமக்கு தமிழ் இலக்கியத்திலே நமக்கு தெரியவில்லை. ஆகவே அப்பேற்பட்ட பெருமையை உடையது கந்தர் அந்தாதி என்ற நூல். இறுதியாக கூறுவதானால், கருணைக்கு அருணகிரி என்கின்ற சிறப்பு பெயருக்கு சான்றாக, காரணமாக, மூலமாக அமைந்தது இந்த கந்தர் அந்தாதி என்ற நூல். இப்படியாக பல்வேறு சிறப்புக்களை நாம் சிந்தித்து கொண்டே செல்லலாம் என்று கூறிக்கொண்டு, முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடல்களின் எண்ணிக்கை 16,000 என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அப்படிப்பட்ட அருணகிரியாரின் புகழ்
கடல் போன்றது. முருகப்பெருமானின் புகழும் கடல் போன்றது. அதிலே சமுத்திர கலச நியாயம் போல் சிறிது அனுபவித்து மகிழ்ந்தோம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலே திருச்செந்தூருக்கு என்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு. ஏனென்று கேட்டால், திருச்செந்தூரை அதனுடைய மையமாக வைத்து கொண்டு வரலாத ஞானிகளே இல்லை என்று கூறலாம். எல்லா ஞானிகளுடைய வரலாற்றிலேயும் திருச்சீர் அலைவா என்று புகழ்பெற்ற இந்த திருச்செந்தூர் தலம் போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட திருச்செந்தூர் தலத்தின் மீது அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழ்களிலே 83 திருப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஏனென்றால் அருணகிரிநாதர் பாடிய 16,000 திருப்புகழ்களிலே 1311 திருப்புகள் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்றன. அவற்றுள் 83 திருப்புகழ்கள் திருச்செந்தூரை பற்றியது. அவற்றுள் ஒரு திருப்புகளை இப்போது நாம் சிந்தித்து மகிழ்வோம். நம்முடைய சிந்தனையிலே அந்த திருப்புகளை நிறுத்தி நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், நிலையா பொருளை நிலையா கருதி நம் வாழ்நாளை அவமே கழித்துவிட்ட அருமையான செய்திகளை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். இங்கே திருவள்ளுவருடைய கருத்து ஒன்றை நாம் நினைவு கூறுவோம். அறிவிலேயே மிகவும் கீழ்ப்பட்ட அறிவு என்ன என்று திருவள்ளுவரிடத்திலே நான் ஒரு வினாவை தொடுத்தால், அந்த வினாவுக்கு விடையாக வள்ளுவர் பேசுகின்றார், நூல்களை கற்காதது புல்லறிவு இல்லை என்றெல்லாம் அவர் கூறவில்லை. நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்று கூறினார். ஆகவே அந்த நிலையாமையை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று யாக்கை நிலையாமை, இன்னொன்று செல்வம் நிலையாமை, இன்னொன்று இளமை நிலையாமை. இந்த 3 நிலையாமையும் நமக்கு எடுத்துக்காட்டி அருமையாக அங்கே அருளுகின்றார் அந்த திருச்செந்தூர் திருப்புகழ். நிலையா பொருளை உடலா கருதி என்று தொடங்குகின்ற அந்த திருப்புகளிலே இறுதியாக ஒரு கருத்தை கூறுகிறார். முருகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அரணார்க்கு அதீத பொருள் காட்டும் அதிவ என்று குறிப்பிடுகின்றார். இங்கே முருகப்பெருமான் விழிக்கப்படுகின்ற ஒரு அழகே அழகு. அவன் 2 விதமாக விழிக்கப்படுகின்றான். ஒரு வகையிலே அரணார்க்கு அதீத பொருள் காட்டும் அதிவ, சிவபெருமானுக்கே அதீதத்தினுடைய பொருளை காட்டின அதிவன் அவன். ஆனால் அதே சமயத்தில் அடியார்க்கு எளிய பெருமாளாக விளங்குகின்றான் என்று அலைவாய் குமரனின் அருமையை நமக்கு அருமையாக எடுத்து காட்டுகின்றார். எப்படி சிவபெருமானை பற்றி குறிப்பிடும் பொழுது சிவனே தன்னை பற்றி கூறினான், அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு என்று எழுதுவார். அதே போல அருணகிரிநாதரும் இங்கே முருகப்பெருமானை 2 வகையாக நமக்கு காட்டுகின்றார். ஒன்று, அரணார்க்கு அதீத பொருள் காட்டும் அதிவ, ஆனால் அடியார்க்கு எளிய பெருமாளே என்று விழிக்கின்றார். ஆகவே அப்பேற்பட்ட அந்த முருகன் அரியவர்களுக்கு அரிய பொருளாகவும் அடியார்களுக்கு எளியவனாகவும் விளங்குகின்றான் என்கின்ற செய்தியை மிக அருமையாக இங்கே நமக்கு காட்டி மகிழ்கின்றார். ஆகவே இதுவரை நாம் முருகப்பெருமானுடைய பல்வேறு சிறப்புகளையும் அருணகிரிநாதருடைய பல்வேறு சிறப்புகளையும் சிந்தித்தோம். இந்த திருச்செந்தூர் தலத்தோடு அவருடைய சரித்திரத்திலே ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி பொருத்தி காட்டப்படுகிறது. திருச்செந்தூர் முருகப்பெருமானிடத்திலே அவர் ஒன்றை வேண்டிக் கொள்ளுகின்றார். உன்னுடைய திரு நடனக் காட்சியை எனக்கு தந்து அருள வேண்டும் என்று திருச்செந்தூர் தலத்திலே வேண்டிக் கொண்டதாகவும், அந்த வேண்டுகோளுக்கு இணங்க முருகப்பெருமான் தன்னுடைய நடனக் கோலத்தை அருணகிரிநாதருக்கு ஈண்டு காட்டி அருளினார் என்றும் திருச்செந்தூர் வரலாற்றிலே கூறப்பட்டுள்ளது. அந்த வரலாற்றினுடைய நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையாகத்தான் திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய உற்சவத்திலே 7வது திருநாளிலே முருகப்பெருமான் சிகப்பு சாத்தி பக்தர்களுக்கு காட்சியளிப்பதோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கு நடன கோலத்தை
அடியார்களுக்கு காட்சி தந்து அருளுகின்றார் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி இன்று வரை அருணகிரியாருடைய வாழ்க்கையை நினைவுபடுத்தும் விதமாக அதை நினைவு கூறும் வகையிலே முருகன் இன்றைக்கும் திருச்செந்தூரிலே காட்சி தந்து பக்தர்களை மகிழ்விக்கின்றான் என்கின்ற நடைமுறையை நாம் சிந்திக்கும் பொழுது அருணகிரிநாதனுடைய புகழையும் பெருமையும் நாம் உணர முடியும். மேலும் கந்தர் அலங்காரத்தில் திருச்செந்தூரின் பெருமையை செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மா மயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்கின்ற பாடல் மிகவும் நயமாக அருளி செய்திருக்கிறார். இங்கே வரக்கூடிய அழிந்தது என்ற தமிழ் சொல் 4 இடங்களிலே வருகிறது. அந்த அழிந்தது என்கின்ற அமங்கல சொல்லை மங்களமாக பொருள் வரும்படியாக அருளி செய்கின்றார். திருச்செந்தூருடைய வயலும் பொழிலும் அழிந்தது. எவ்வாறு அழிந்தது? அங்கே இருக்கக்கூடிய கயல் மீன்கள் விளையாடுவதனாலே திருச்செந்தூரின் வயலும் பொழிலும் அழிந்தன. அடுத்து பூங்கொடியாருடைய மனம் அழிந்தது. எப்படி அழிந்தது? இங்கே பூங்கொடியார் என்றால் தேவயானை அம்மையார் வள்ளிநாச்சியார் அம்மையாரும் அவர்களுடைய பூங்கொடி போன்ற அவருடைய மனம் அழிந்தது. எப்படி அழிந்தது? தேங்கடம்பின் இனிமையான கடம்ப மாலையின் அந்த மனத்தினாலே அவர்களுடைய மனம் அழிந்தது. மூன்றாவதாக மாமயிலோன் பெருமைக்குரிய மயில் ஊர்தியாய் வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானின் வேல்பட்டு அழிந்த பொருள்கள் 3. 1 வேலை என்றால் கடல் என்று பொருள். 2வதாக சூரன் சூரபத்மன். 3வதாக வெற்பு என்றால் மலை என்று பொருள் தமிழிலே. இங்கே அவனுடைய வேல்பட்டு அழிந்ததாகிய கிரௌஞ்ச மலையை குறிப்பிடுகின்றார். ஆகவே முருகப்பெருமானுடைய பெருமைக்குரிய வேல்பட்டு அழிந்த பொருள்கள் வேலையும் சூரனும் வெற்பும். 4வதாக எது அழிகிறது என்றால் இங்கேதான் மிக நுட்பமாக அருமையாக குறிப்பிடுகின்றார். சைவ சித்தாந்தம் கூறக்கூடிய பிராரத்த கன்மம். இந்த பிறவியிலே நாம் அனுபவிக்கக்கூடிய வினைகள் நமக்கு பிராரத்த கன்மமாக வந்து அனுபவத்தை பயக்கும். அந்த பிராரத்த கன்மம் என்று சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகின்ற அந்த சொல்லை இலக்கியத்திலே ஊழ் என்று கூறுவார்கள். திருவள்ளுவ நாயனார் ஊழியல் என்றே ஒரு அதிகாரமே பாடியிருக்கின்றார். ஆகவே இலக்கியத்திலே ஊழ் என்று பெயர். உலக வழக்கிலே தலையெழுத்து என்று சொல்லுகிறோம். இந்த 3 சொற்கள் பிராரத்த கன்மம், ஊழ், தலையெழுத்து, இந்த 3 சொற்களும் ஒரே பொருளைத்தான் குறிப்பிடுகின்றன. ஆனாலும் உலக வழக்கிலே அதிகமாக பயிலக்கூடிய தலையெழுத்து என்ற சொல்லை வைத்துக்கொண்டு இங்கே என்னுடைய தலையெழுத்து, அந்த தலையெழுத்தை எழுதினவன் யார் என்றால் அயன். அந்த அயன் என்னுடைய தலையிலே அவனுடைய கையினாலே எழுதினான். என் நயத்தை கவனியுங்கள் மிக அருமையாக. என் தலைமேல் அயன் கையெழுத்து. பிரம்மா என்னுடைய தலையிலே கையினாலே எழுதினான். ஆனால் அவனுடைய கையெழுத்தை முருகப்பெருமானுடைய கால் அழித்து விடுகின்றது. ஆகவே கால்பட்டழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று இங்கே வலியுறுத்துகின்றார். நமக்கு விதியினாலே பிராரத்த கன்மத்தினாலே ஊழினாலே வரக்கூடிய எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய வன்மை திருச்செந்தூரிலே கோயில் கொண்டு எழுந்தருளியக்கூடிய முருகப்பெருமானின் திருப்பாதங்கள் தான் அளிக்கும் என்று அறுபடை வீடுகளிலே முருகப்பெருமானுக்கென்று ஒரு தனியான பெருமையை இந்த கந்தர் அலங்காரத்திலே கூறுகின்றார். அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே.
ஆகவே நம்முடைய தலையெழுத்து முருகப்பெருமான் அது பிரம்மாவின் கையினாலே எழுதியது. ஆனால் எம்பெருமான் முருகன் அதை காலாலே அழித்து விடுகிறான் என்று அந்த பெருமையை எவ்வளவு சிறப்பாக தமிழ் மொழியிலே இப்படியெல்லாம் அருமையாக நயங்கள் வைத்த அருளாளர்கள்தான் பாட முடியும் என்பதை மெய்ப்பிக்கின்றார். ஆகவே திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஒரு தனி சிறப்பு இருப்பதாகவும் அவனுடைய கால் பாதங்கள் தான், அவனுடைய அந்த திருப்பாதம்தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வன்மையுடையது என்பதை ஆணித்தரமாக இங்கு எடுத்துரைத்து நமக்கு அருளுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். அந்த திருச்செந்தூர் தலத்தை நம்முடைய வாழ்நாளிலே ஒரு முறையாவது நாம் தரிசனம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதை மிக அருமையாக இங்கே வலியுறுத்தி கூறுகின்றார். அந்தாதியில்லா இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தோ நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நனிபுனைந்தோ முந்தாதரவில் அவள் புகழ் எந்த அருணகிரிநாத என்னை நீ என்றருளே எந்த அருணகிரிநாத என்னை நீ என்றருளே. வாழ்க அருணகிரிநாதருடைய புகழ், வாழ்க அருணகிரிநாதருடைய பெருமை, வாழ்க திருப்புகழின் பெருமை என்று கூறி அமைகிறேன்.